இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி அதிகாலை 12:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் அதிகாலை 2:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும், ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும், குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும், யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:30 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இதனை தவிர்த்து மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை பராமரித்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. சில கட்டுப்பாடான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் இன்றைய நாளை ஒரு அமைதியான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் பணத்தை கையாள்வதை கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுக்கு தரும் பொழுது கூட 2 முறை எண்ணித் தருவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு இன்று எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நன்மைகளும் நடைபெறும். வேலை பார்க்கின்ற இடத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுக்கான கெட்ட பெயர் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பேசுவதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும். பிள்ளைகளுக்காக கல்வி செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களின் மீது அதிக அக்கறையும் காட்டுவாங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையுடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இப்பொழுது அவர்களிடத்துல நயமாக பேசி வேலை வாங்கவும் செய்வீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று உங்களுடைய புகழும் பெருமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த பந்தங்களுக்கு இடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் இருக்கும். பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சோர்வும் நீங்கி துடிப்புடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். நண்பர்களிடத்துல சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:30 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான நாளாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆற்றலுடனும் விழிப்புணர்வுடனும் காணப்படுவீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். பணியில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே மேற்கொள்ளவும் செய்வீங்க. தன்னிச்சையாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி இருப்பை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று உங்களுடைய செலவுகளினால சில கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. தொழில என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். எதிர்பாராத வகையில சில தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பை பெருக்கியும் கொள்வீங்க. உறவினர்கள் என்று உங்களுக்கு பக்கத்துணையாகவும் இருப்பாங்க. நீண்ட நாள் நண்பர்கள் என்று உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய மனைவியும் உங்களுடைய மனம் நோகாமல் பார்த்தும் கொள்வாங்க. வராமல் இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள்ல ஒரு சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. உங்களுடைய கலகலப்பான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சில முக்கியமான வேலைகள்ல உங்களுடைய மனமும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சலசலப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையுடைய எண்ணங்கள்ல ஒத்துப்போகவும் செய்வீங்க. உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. ஆனால் பணியிடத்துல உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். மனதளவுல வந்த கவலைகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வழக்குகள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று ரிலாக்ஸாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள்ல திருப்பங்களும் ஏற்படலாம். உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். பொறுமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. அதற்கு ஏற்றபடி திட்டமிடுவதும் நல்லது. இன்று வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மனதிற்கு அமைதியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களுடைய உதவிகளை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். அவர்களுடைய ஒத்துழைப்புகள் இன்று உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்க தங்க செய்யும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல என்று கூடுதலான வேலை பழுவும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சோர்வடையாமல் வேலைகளை பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு வேலையிலும் அவசரத்தை மட்டும் காட்டவும் வேண்டாம். உங்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கை நழுவி போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய உறவினர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இன்று பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவி இடத்துல சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வருமானத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல கனிவாக பேசவும் செய்வீங்க. இன்று வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. ஓரிரண்டு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன இறுக்கங்களும் நீங்கும். அதிக வேலை சுமையினால சற்று கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய்மாமனுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று குடும்ப உறுப்பினர்களும் அனுபவம் வாய்ந்தவர்களிடத்துல இருந்தும் சிறப்பான ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை மற்றும் வணிகம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இத்தகைய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். அன்றாட வேலைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களின் மூலம் உங்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது சில விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்ட காரியங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. கல்வி சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உறவினர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய குடும்ப நலன்கள்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் ஏற்படலாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்குங்க. இன்று நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது சற்று கடினமாகவும் உணர்வீங்க. வேலைகளை செய்யும் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல இனிமையான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. நேர்மையாகவும் மனம் திறந்து பேசவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. எந்த ஒரு வேலையிலுமே சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும்.
சில வாய்ப்புகள் தேடியும் வரலாம். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில இடங்கள்ல கேட்கின்ற உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுக்கு இடையே வம்பு வழக்குகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. விலகி இருப்பதே நல்லது தாங்க. முடிந்த அளவிற்கு இன்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய செயலினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். நீங்கள் திட்டமிட்டு இருந்த வேலைகள்ல அலைச்சல்களும் ஏற்பட்டுத்தாங்க முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை அலைந்து தெரிந்து தாங்க முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. பணமும் இருக்கும், பற்றாக்குறைகளும் இருக்கும். வாகனங்களினால பழுதுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று தந்தையின் வழியில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். அலுவலக பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருந்தீங்கன்னா சாதகமான சூழல்களும் உண்டாகும். புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. என்று உங்களுடைய கோபங்களையும் பேச்சுக்களையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. என்று முக்கியமான ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எண்ணங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். அமைதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சில நல்ல அறிவுரைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது எதிர் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதே நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தெளிவான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணிகளை திறமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். சக பணியாளர்களை விட முன்னிலையில இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கின்ற வாய்ப்புகள் சற்று குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணமும் கையில இருக்குங்க. சிலருக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து தட்டாமலும் பணமும் கைக்கு வந்து சேரும். கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். நல்ல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். பிள்ளைகளினால குதூகலமான போக்கும் காணப்படும். என்று இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். கையிருப்புகள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி தன லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் கைகூடியும் வரும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். முடிக்க முடியுமா முடியாதா என்று இருந்த வேலைகளை முடித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல அக்கறையாகவும் இருங்க. ஃபாஸ்ட்ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய கோபமான வார்த்தைகளை யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். உடன் பிறந்தவர்களிடத்துல கண்டிப்பாக அனுசரித்து செல்வதும் நல்லது. சுபகாரியங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். உயர்கல்வியில சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். பொருளாதாரத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவுகின்ற எண்ணங்களும் அதிகரிக்கும். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில முக்கியமான வேலைகளை நண்பர்களுடைய உதவியுடன் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. இன்று நண்பர்களுடைய உதவியுடன் சில வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல நற்செய்தியையும் பெற்றுவிடலாங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்கள் துணையிடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமான பலன்களும் இருக்கும். சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. தொழில் துறைகள்ல தேவையான பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொகைகள் அதிகமாகும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு சில செலவுகளும் செய்வீங்க. எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கை நழுவி போன வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. இன்று உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கடன்ல ஒரு பகுதியை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்களும் நல்ல நேரத்துல கை கொடுக்கவும் செய்வாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு மற்றும் விளையாட்டு திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. திருமண ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறலாங்க. எல்லா வகையிலும் மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவியை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கியமான அறிவுரைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சவால்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உற்சாகமாகவும் வேலைகளை செய்வீங்க. எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேச்சுக்கல்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். பணிச்சுமையும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த செயல்கள் சிறப்பான வெற்றியையும் தரும். மனம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. என்று சிக்கலான நேரத்துல சில நல்ல நலம் விரும்பிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிற மொழி பேசும் மக்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொலைதூர கல்வியில இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். அரசு வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அரசு வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். சிறப்பான வெற்றியையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஒரு வளமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிறைவாகவும் உணர்வீங்க. பணியில உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய செயல்திறனின் மூலமாக உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. ஒத்த கருத்துக்களுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அலுவலகத்துல அர்ப்பணிப்புடன் வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. புதியதாக யாராவது முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்ல முறையிலும் இருக்கும். இன்று 1ற்கு 2 முறை எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். விளையாட்டுக்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சில உதவிகளும் வந்து சேரும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்று வீடு மனை நிலம் தொடர்பான நீதிமன்ற வழக்குகள்ல திருப்பமான போக்கும் காணப்படும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு சமாதானமான போக்கும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. கடினமான சூழ்நிலைகள்ல மற்றவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சார்ந்த பயணங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இறை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எழுத்து துறைகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். வருமான வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். வீடு மனை பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். இன்று புகழும் கௌரவமும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய ஆலோசனைகள் ஆறுதலாகவும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சட்ட ரீதியாக திருப்பங்களும் ஏற்படலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில அறிவார்ந்த அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று அமைதியும் உண்டாகும். பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. வேலைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்வீங்க. இன்று சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. இதுல கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதியில முன்னேற்றமும் இருக்கும். கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி, உடல் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை விஷயமாக இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். தொழில சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சாமர்த்தியமாக இதனை கையாளவும் செய்வீங்க. வழக்கறிஞர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அர்ப்பணிப்புடன் எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை கண்டு பயப்படவும் வேண்டாம். என்ன நடந்தாலுமே அதனை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உறவினர்கள் உங்களை சுற்றி ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க யாரிடத்திலும் மல்லுக்கட்டவும் வேண்டாம். இதனால மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. தொழில இருந்து வந்த தேக்க நிலைகளும் மாறும். இன்று ஒரு சுகமான நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பண உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. அலட்சியமாக மட்டும் யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சில இடங்கள்ல நீங்க வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அமைதியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்று சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீங்க. சில கடினமான நேரங்கள்ல உங்கள் மனைவியினுடைய பேச்சுவார்த்தைகள் உங்கள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மனதளவுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். குழந்தைகளிடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. மனதளவுல ஏற்பட்டு இருந்த பதட்டங்களும் குறையும். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மனதில் ஏற்பட்டு இருந்த சஞ்சலங்களும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்க தங்க செய்யும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று மன அமைதியாகவும் உணர்வீங்க. ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த அமைதியினால சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. 1ற்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதுங்க. என்று மற்றவர்களை விட நீங்க சற்று முன்னிலையிலும் இருப்பீங்க. தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க.
திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்வு பூர்வமாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கருத்துக்களை அவர்களிடத்துல திணிக்கவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வியாபாரத்திற்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. பண விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய சேவைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவாங்க. உரிமையோடு சில விஷயங்களை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தவறான விஷயங்களுக்கு மட்டும் மனதை அலைப்பாய விடவும் வேண்டாங்க. இதனை மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து கவனமாகவும் இருங்க. உங்கள் வீட்டு விசேஷத்திற்காக சில பண செலவுகளும் ஏற்படலாங்க. இதுல மும்முரமாகவும் வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சொந்த பந்தங்களை அரவணைத்தும் செல்வீங்க. மனைவியினுடைய ஒத்துழைப்பினால பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். சட்ட ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஒவ்வொரு வேலையையும் கவனமாக முடிக்கவும் செய்வீங்க. வீட்டின் நிலையறிந்து பிள்ளைகளும் கவனமாகவும் நடந்தும் கொள்வாங்க. பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரம் செழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாக எதையும் முன்னேற்றம் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. உங்களுடைய தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில எதிர்மறையான எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். சில செய்திகள் உங்களுக்கு கிடைப்பது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மன அழுத்தங்களும் நீங்கும். தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பய உணர்வுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய மறைமுக ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற ரகசியங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சில மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட இருக்குங்க. வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மனதளவுல என்று வலுவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல சிறந்த தகவல் தொடர்புடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களும் இன்று உங்களை அரவணைத்தும் செல்வாங்க. நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்பு செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தையும் பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் என்று அதிகமாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நம்பிக்கையான நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத பய உணர்வுகளும் ஏற்படலாம். எதையும் கண்டு அஞ்சவும் வேண்டாம். நெருங்கிய உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மனைவியும் சில நேரங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. என்று குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க.
தொழில் துறைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நீங்க வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை பாராட்டவும் செய்வாங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த நினைப்பதற்கு சாதகமான சூழலும் இருக்கும். இது தொடர்பான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. என்று மறைமுக தடைகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடியும் வரும். தடைப்பட்டு இருந்த சில விஷயங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. எளிமையாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. இது நல்ல பலன்களையும் ஏற்படுத்தும். பணி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை உற்சாகத்துடனும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை வளர்த்துக் கொள்ளவும் முடியும். இத்தகைய போக்கின் காரணமாக நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் இன்று சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று வேலை இடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தொழிலை சாமர்த்தியமாக நடத்தி லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. அரசியல்வாதிகள் யாராவது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால ஒரு முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விவேகமான முறையில வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. மனைவி சேர்த்து வைத்திருந்த பணம் உங்களுக்கு இப்பொழுது உதவிகரமாகவும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்க லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அமைதியும் இருக்கும். என்று தாய்வழி உறவினர்களினால சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தாய் தந்தையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக லாபத்தையும் பார்த்து விடலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் மேம்படும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். சில விஷயங்களை நிதானமாக செய்வதும் நல்லது. கடின உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வித்தியாசமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அனுபவ அறிவினால சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில விஷயங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. என்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும்.
இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும், அனுபவ அறிவும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் மேம்படும், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் மேம்படும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க. பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. பணியில ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில தேவையற்ற விஷயங்களுக்காக மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாங்க. இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியுடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். தொழில லாபமும் இருக்கும், அதனை நிலைநிறுத்திக் கொள்வதும் நல்லது. சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. முக்கியமான கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று சிலருக்கு மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தக்க சமயத்துல உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உறவுகளை மேம்படுத்துவதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. மனைவியினுடைய அன்பும் ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளும் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து நடந்தும் கொள்வாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு தடைகளையும் கண்டு நீங்க அஞ்சவும் வேண்டாங்க. மற்றவர்களிடத்துல தேவையற்ற எதிர்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல நீங்க கனிவாக நடந்து கொள்வதே நல்லது. யாரிடத்திலும் விதண்டாவாதமான பேச்சுக்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். தாய் வழி உறவினர்களினால மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பழைய கடன்களை தந்து முடிப்பதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில சோதனைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. தொழில் தொடர்பாக இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும், தகராறுகளும் நீங்கும். எதிலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான விஷயங்களை பெரியவர்களுடைய ஆலோசனைகளுடன் செய்து முடிப்பதும் நல்லது. அனுபவம் வாய்ந்தவர்களுடைய செயல்களினால முன்னேற்றமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். விலகி நின்றவர்கள் இப்பொழுது உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில உயர் ரக வாகனங்களின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணாம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.